பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பரு குறித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய பிறப்புகள் அல்ஹம்துலில்லாஹ். முல் குர்ஆன் தஃப்சீர் வகுப்பினோட தொடர்ச்சியில் இப்போது நாம் பக்கம் 69 பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 69. இதற்கு முன்னாடி பக்கம் நம்ம பார்த்தது 68வது பக்கம். 68வது பக்கத்தினுடைய 4 செய்திகள் ஞாபகம் இருக்குல்ல. 68A என்ன? காஃபிர்களுக்கு கீழ்ப்படியாதீர்கள், இறை நிராகரிப்பாளர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அறிவுரை. அப்படி கீழ்ப்படிந்தால் உங்களை அவங்க நஷ்டவழியாக்கிடுவாங்க. 68B காஃபிர்களுடைய இதயங்களில் திகிலை இறைவன் ஏற்படுத்தியது. அவர்கள் ஒரு வெற்றி அடைந்த பிறகு திரும்ப வரலாமான்னு யோசிக்கும் போது அல்லாஹ் அவங்களை பயத்தை போட்டு அதனால் முன் வரல. 68Cல பார்த்தது அல்லாஹ் தனது வாக்குறுதி உண்மையாக்கினான். அதன் பின்னணி என்ன அதெல்லாம் நம்ம பார்த்தோம். 68Dல நம்ம கடைசியாக பார்த்தது நீங்கள் மேல் நோக்கி ஓடிக்கொண்டிருந்த போது சஹாபாக்கள் ஒரு சிலர் நிலை தடுமாறி ஓடியதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். ஆல்மோஸ்ட் இது உஹதுனுடைய நிலை, உஹது களத்தினுடைய சில முக்கிய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா படம் போட்டு காட்டின மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ 69வது பக்கத்தினுடைய 4 பாயிண்ட்டும் முழுக்க உஹது போரை பற்றி தான் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அதுதான் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி வாங்க, இப்போ இந்த 69வது பக்கத்துலேயே 4 செய்தி இருக்குது. 69Aல துயரத்திற்கு பிறகு பாதுகாப்பு, ஒரு கவலையை ஏற்படுத்திய பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு அருளையும் பொழிந்தான். அது என்னன்னு பார்க்க போகிறோம். 69Bல நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்திருந்தாலும், அதாவது முனாஃபிக்கின்கள் சில புலம்பல்கள் புலம்பினார்கள், அதுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறது தான் எது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து 69Cல நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஷைத்தான் சருக செய்ததெல்லாம், அப்போ சஹாபாக்களையும் ஒரு சிலரை சருக செய்தான். அதுக்கு அல்லாவே என்ன செய்கிறான்? சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். அதுக்கான சரியான காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து 69Dல தெரிஞ்சுக்க போகிறது நீங்கள் காஃபிர்களை போன்றாகாதீர்கள். ஒரு விஷயத்தில் சொல்கிறான், ஒரு விஷயத்தில் நீங்கள் இறை நிராகரிப்பாளர்களை போன்ற ஆயிராதீங்கன்னு சொல்கிறான். இது ரொம்ப அழகான அறிவுரை. இது நம்மளிலும் பலருக்கு பொருந்தக்கூடியது. பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஒன்று பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم أنزل عليكم من بعد الغم أمنة نعاسا يغشى طائفة منكم وطائفة قد أهمتهم أنفسهم يظنون بالله غير الحق ظن الجاهلية يقولون هل لنا من الأمر من شيء قل إن الأمر كله لله يخفون في أنفسهم ما لا يبدون لك. இது பெரிய வசனம். அதில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம 69Aவா பார்க்குறோம். அடுத்த பகுதி 69Bயை பார்ப்போம். ஒரு சில வசனங்கள் மட்டும் தான் இதில் வருது. பாருங்கள், 1 2 3 4 மொத்தமே 4 வசனங்களை தான் நம்ம 4 பாயிண்டில் பார்க்க போகிறோம். அதுலேயே ஒரு வசனத்தை 2 பாயிண்டாக பிரித்து பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். சரி, இந்த முதல் பகுதியை பாருங்கள். சும்ம அன்ஸல அலைக்கும் மின் பஅதில் கம். சும்ம அன்ஸல பிறகு இறக்கினான் அலைக்கும் உங்கள் மீது. அப்போ உஹது போது முடிஞ்சிருச்சு. அந்த மன சிந்தனையோட பாருங்கள், ஓகேங்களா? இப்போ உஹது போர் முடிஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் நல்லா வீர தீரமாக செயல்பட்டாங்க முதல் பகலில். அதுக்கப்புறம் அந்த 50 பேர் இறங்கினதுக்கப்புறம் அவங்க மறு தாக்குதல் கொடுத்தாங்க, சிதைவு காலானாங்க, ரசூல்லா காயம் ஏற்பட்டுச்சு, நிறைய சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, ரொம்ப வீரதீரமாகவும் போர் செஞ்சாங்க, கொல்லப்பட்டாங்க. ஆனால் பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டது, 70 பேர் கிட்ட கொல்லப்பட்டாங்க. அப்போ உஹது போர்க்களத்தில் அதுக்கப்புறம் சில உரையாடலாம் நடந்தது. அபு சுஃபியான் பேசினது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னது, இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. இதுக்கப்புறமும் உஹது களத்திலேயே உள்ள ஒரு சில விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சும்ம அன்ஸல அலைக்கும், அந்த உஹது போர்க்களத்திலேயே நீங்கள் இருந்தபோது உங்கள் மீது இறைவன் இறக்கினான் மின் பஅதில் கம்மி, இந்த துயரத்துக்கு பிறகு, இந்த அடிக்கு பிறகு, இந்த துயரத்துக்கு பிறகு அல்லாஹ் உங்கள் மீது இறக்கினான் அமனத்தன், மன நிம்மதிக்காக இறக்கினான். அந்த அன்சலுடைய மஃபூல் இங்கே இருக்குது, நுஆசன் சிறு தூக்கத்தை. ஏன் இறக்கினான் அப்படிங்கிறத அமனத்தன், அது மஃபூல் ஃபீஹின்னு சொல்லுவாங்க, மஃபூல் லஹூன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. எனிவே, அப்போ மன நிம்மதிக்காக நுஆசன், ஒரு நித்திரை, சிறு நித்திரை தான் நுஆஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளை அறியாமலே அப்படி நம்மளை சாய்ச்சிருது பார்த்தீங்களா? ஒரு செகண்ட் அல்லது ஒரு சில துளி நிமிடங்கள் நம்மளை இப்படி அசத்திறதுக்கு பேர் தான் நுஆஸ்.
அப்படிப்பட்ட ஒரு நுஆஸை இறைவன் உங்கள் மீது இறக்கினான். யக்ஷா தாயிஃபா, உங்களில் ஒரு சிலரை, ஒரு வகுப்பாரை அது சூழ்ந்து கொண்டது. அப்படின்னா அப்படி ஒரு சின்ன நித்திரை வந்து உங்களை பிடித்தது. மீண்டும் உங்களில் இருந்து ஒரு சிலருக்கு அந்த நெத்திரை எல்லாத்துல இறக்குனா ஒரு சிலர் சொக்குனீங்க. தாயிஃபத்துன், இன்னும் சிலர் அது அஹம்மத்தும் அன்ஃபுஸும், அவங்களுக்கு அவங்க விஷயம் தான் பெருசாக இருந்துச்சு. இப்படி போயிடுச்சு, இப்படி இறந்துட்டாங்களே, இப்படி காசு போச்சு, இப்படி உடல் ஆரோக்கியம் போயிடுச்சு, இப்படி நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சேன்னு ஒத்தாயிஃபா ஒரு சிலர், இது முனாஃபிக்கின்கள் அதில் சொல்லலாம். இன்னும் ஒரு வகுப்பார் கது அஹம்மத்தும், அவர்களுக்கு கவலை தந்தது. அஹம்மயும்னா முக்கியத்துவம் தர்றதுங்கிறது இருக்கு, அதுதான் அவருக்கு கவலையா இருக்குங்கிற அர்த்தமும் இருக்கு. கது அஹம்மத்துஹும், அதே மாதிரி ஹம் என்றால் கவலை, அஹம்மன்னா கவலையில் ஆழ்த்துறது அர்த்தம், சரிதான். அப்ப அஹம்மத்துஹும், அவர்களை கவலையில் ஆழ்த்தியது, ஹும் அவர்களுக்கு எதை கவலையில் ஆழ்த்தியது, அன்ஃபுசும் அவங்களுடைய ஆன்மாக்கள் தான். அப்படின்னா அவங்க தான் அவங்களுக்கு கவலையா இருந்தாங்க, அவங்களுடைய நிலைதான் அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சது. எத்தனை பேர் இறந்தாங்க, பொது பார்வை அவங்களுக்கு இல்லை. எதொன்னு, இன்னும் அவர்கள் எண்ணுகிறார்கள் பில்லாஹி, அல்லாவின் மீது, கைரல் ஹக், உண்மை அல்லாததே. அப்போ சரியில்லாத எண்ணம், அல்லாவின் மீது எண்ண வேண்டிய சரியான எண்ணம் இல்லாத, சத்தியமான எண்ணம் இல்லாத தவறான எண்ணத்தை எண்ணினாங்க. என்ன எண்ணம்? வன்னல் ஜாஹிலியா, அறியாமை காலத்தினுடைய எண்ணத்தை போன்று. அறியாமை காலத்தில் அறியாதவர்கள் இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அல்லாவின் மீது என்ன தவறான எண்ணங்கள் கொண்டார்களோ, அல்லாஹ்க்கு வலிமை இல்லை, அல்லாஹ்க்கு சக்தி இல்லை, அல்லாஹ் ஆற்றலுடையவன் இல்லை அப்படின்னு சொல்லி அறியாமை காலத்தில் எண்ணியதை போன்று இந்த முனாஃபிகீன்கள் அவங்க தங்கள் கவலைகளை மட்டுமே பெரிதாக எண்ணிக்கொண்டு அல்லாவின் மீது அபத்தமாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதில் வெளியே சொன்னதும் உண்டு. யகூலூன், அவர்கள் கூறினார்கள், ஹல்லனா மினல் அம்ர், நமக்கு அதிகாரம் இருந்திருந்தால். முனாஃபிகீன்கள் ஒரு சில முனாஃபிகீன்கள் வராமலே போயிட்டாங்க, அது 300 பேர். ஒரு சிலர் வந்தவங்களும் இருக்கிறாங்க, சரிங்களா. மிக மிக பலகீன ஈமான் உள்ள, இஸ்லாத்தை முழுமையாக ஏற்காத, நிஃபாக் தனம் கொண்ட ஒரு சிலர், அல்லது இவங்களை முனாஃபிகீன்கள் என்பதாகவும் சொல்லப்படுது, அல்லது மிக மிக ஈமானில் பலகீனமானவர்கள், ஒரு முழுமையான மூமின் அப்படின்னு அவங்களை சொல்ல முடியாது, சரிங்களா. ஹல்லனா மினல் அம்ரி, நம்மளுக்கு அதிகாரம் இருந்திருந்தால், மின்ஷை எதுலையாவது நமக்கு ஒரு அதிகாரம் இருந்தது அப்படின்னா, நம்மளுக்குன்னு ஒரு அதிகாரம், நம்ம வராமல் இருக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம முடிவு செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அதிகாரம் இருந்திருந்தால் எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹல்லனா மினல் அம்ரி மின்ஷை, நம்மளுக்கு ஏதேனும் அதிகாரம் இருந்திருக்க வேண்டுமே, உண்டா ஆனால் இல்லையே, அப்படி இருந்திருக்க வேண்டுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு அவங்க சொல்கிறாங்க. எல்லாம் இவங்க சொன்னாங்கன்னு, இந்த முகமது சொன்னாங்க, நம்ம வந்து போர் செஞ்சு இப்படி பலதை இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், நம்மளுக்கு ஏதாவது அதிகாரம் இருந்திருக்க வேண்டுமே அவங்க கேட்குறாங்களா. குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் அம்ர குல்லஹு லில்லாஹ், அதிகாரம் அனைத்தும், அம்ருனா அதிகாரம், குல்லஹுனா அனைத்தும், அதிகாரங்கள் அனைத்தும் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அல்லாஹ் சொன்னதை நம்ம செய்யணும், அல்லாஹ் கைவசம் தான் இருக்குது, அல்லாஹ் வெற்றியும் தோல்வி அவன் தான் தீர்மானிக்கிறான். அப்போ அவன் இடத்துல தான் உண்டு. யஹ்ஃபூன ஃபீ அன்ஃபுஸிஹிம், தங்கள் உள்ளங்களில் சிலவற்றை மறைத்துக் கொள்கிறார்கள். அப்போ அவங்க வெளியில் தங்களை மீறி வெளிப்படுத்துவதும் 1-2 இருக்குது, அவங்கள அறியாமலே செதறதும் 1-2 இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளே இன்னும் நிறைய புதைச்சி வச்சுருக்காங்க. அல்லாஹ்வின் மீது கோபம், வெறுப்பு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெறுப்பு, கோபம், இப்படி மனசுலேயே நிறைய புதைச்சி வச்சுருக்காங்க. அஹ்ஃபா யஃபி, மறைத்தல், யஃபூன ஃபீ அன்ஃபுஸிஹிம், தங்கள் உள்ளங்களிலே அவர்கள் மறைத்துக் கொள்கிறார்கள். எதை? மா லா யுப்தூன லக், உங்களுக்கு வெளிப்படுத்தாததை உங்களுக்கு அவர்கள் வெளிப்படுத்தி விட மாட்டார்கள். உங்களிடத்தில் வார்த்தையாக வெளிப்படுத்தாத இந்த உள்ளத்திலையும் மறைச்சு வச்சிருக்காங்க, அதை நான் வெளிப்படுத்துறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சரிங்களா. இதுதான் இங்கே வருது. இது ஒரு தடவை கோர்வையாக படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் விளக்க சொல்கிறேன். நம்பிக்கையாளர்களே, இந்த துயரத்திற்கு பின்னர், இந்த பாதிப்புக்கு பின்னர் அல்லாஹ் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய, அப்போ உங்களுக்கு ஒரு ஆறுதலாக, மன நிம்மதிக்காக நித்திரையை இறக்கி வைத்தான். ஒரு பாதிப்பு ஏற்பட்டு காயங்கள், உயிரிழப்புகள், துயரங்கள், இதற்கு பிறகு ஒரு நித்திரையை அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். உங்களில் ஒரு கூட்டத்தாரை அது சூழ்ந்து கொண்டது. ஒரு சிலருக்கு அந்த நித்திரை பிடித்து கொண்டது, சிலர் அந்த நித்திரையில் நீங்கள் ஆளானீர்கள். மற்றொரு கூட்டத்தாருக்கோ அவர்களுடைய கவலையோ பெரிதாகி மடையர்கள் எண்ணுவதை போல் அல்லாவை பற்றி உண்மை அல்லாதவற்றையெல்லாம் தவறாக எண்ண ஆரம்பித்து ஒரு சிலர், ஓகேங்களா, நம்மிடம் இதற்கு பரிகாரம் செய்ய அதிகாரம் எதுவும் உண்டா, இப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஏதேனும் அதிகாரம் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நம்மளுக்குன்னு என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க கேட்குறாங்க. இதற்கு நபியே பதில் சொல்லுங்கள், இவையன்றி, இப்போ நடந்ததல்ல, இவையன்றி அவர்கள் உங்களுக்கு வெளியாக்காத என்று கேட்டார். இதற்கு எல்லா அதிகாரங்களும் அல்லாஹ்வுக்குரியதே என்று நபியை நீர் பதில் கூறுவீராக. அப்படி கேட்கும்போது நபியை நீங்கள் சொல்லுங்கள், அதிகாரம்னா எல்லாம் அல்லாஹ்க்கு தான் இருக்குன்னு சொல்லிடுங்க. இவை என்று இதை தாண்டி அவர்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தாத பல விஷயங்களையும் தங்கள் மனதில் மறைத்து கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். அது இன்னும் அடுத்த பாயிண்டரில் கண்டினியூ ஆகுது. அப்போ மறைச்சி வச்சுருக்காங்க, அல்லாஹ் அவங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறான்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சரி, இதில் இன்னும் சில விளக்கங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த தூக்கம் வந்துச்சே, இது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு விஷயமா பதிவாயிடுச்சு. மாஷா அல்லாஹ். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூட சொல்லுவாங்க, போர்க்களத்தில் தூக்கம் வந்ததுங்கிற சாதாரண விஷயமா. சரி, அதுக்கு முன்னாடி
தஃப்சீர் சாதியினுடைய விளக்கத்தை சொல்கிறேன். தஃப்சீர் சாதியில் சாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இந்த தூக்கம் முஸ்லிம்கள், சஹாபாக்கள், மூமின்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணத்தினால், இரக்கத்தின் காரணத்தினால், அருளின் காரணத்தினால் கிடைச்சது. போர்க்களத்தில் தூக்கம் யாருக்கு வரும்? அம்மல் ஹைஃப்ல ஏனாம், அதாவது பயத்தில் இருக்கிறவன், பாதிப்பில் இருக்கிறவன், பீதியில் இருக்கிறவன், பதட்டத்தில் இருக்கிறவனுக்கு தூக்கம் தாங்க முதல்ல அத்து போகும். தூக்கம் தான் முதல்ல போயிடும். தூக்கமே போயிடுச்சு சொல்லுவோம்ல, பயத்தில் நான் நைட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டு இருந்தேன் பயத்தில் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? ஒரு சின்ன பயத்துக்காக அல்லது கவலைனால நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை, எனக்கு பல நாட்களில் தூக்கமே இல்லைன்னு சொல்கிறது இருக்கா இல்லையா? எப்படியாப்பட்ட ஒரு துயரம் நடந்திருக்கு, எப்படியாப்பட்ட ஒரு போர்க்களத்தில் இருக்கிறாங்க, எப்படியாப்பட்ட ஒரு உக்கிரமான ஒரு போருடைய களத்தில் அவங்க இருக்கிறாங்க, அங்கே தூக்கம் வருமா? அப்போ இது அல்லாஹ்வுடைய அருளுங்கிறாங்க. அந்த நேரத்தில் யாருக்குமே தூக்கம் வராது. அல்லாஹ் சொல்ல, நான் அவங்களை தூங்க வச்சேன். அப்போ அவங்களுக்கு அல்லாஹ்தாலா கொடுத்த நித்திரை தூக்கம் என்பது அல்லாஹ்வுடைய அருளால் அவங்களுக்கு ஏற்பட்டது. அவங்கள அல்லாஹ்தாலா பொருந்திக்கிட்டான். அவங்க பதட்டத்தில் இருக்க தேவையில்லை, அவங்க மன நிம்மதியாக இருக்கிறாங்க. உயிரை இழந்த நிலையிலும், உடல் உறுப்புகளை சிதைத்து போன நிலையில், அவங்க இழந்த நிலையிலையும் அல்லாஹ்க்காக கொடுத்துருக்கோம். அல்லாஹ்க்காக இந்த சோதனை நடந்திருக்கு, அல்லாஹ்க்காக இந்த வெட்டுக்காயம், அல்லாஹ்க்காக என்னுடைய சகோதரர், என்னுடைய குடும்பத்தார்கள் ஷஹீதாக இருக்காங்க, அல்லாஹ் இடத்துல அவங்க அந்தஸ்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் இஸ்லாத்தை, ஈமானை சரியாக புரிஞ்சுக்கிட்டனால, அவங்க அதை பொருந்திக்கிட்டனால அல்லாஹ் அவங்களுக்கு தூங்குற அளவுக்கான மன நிம்மதி கொடுத்தான். சும்மா அந்த தூக்கம் வரும். ஒரு வீட்டில் ஒரு மௌத்துக்கு அப்புறமே கூட பலருக்கு வந்து விருப்பமானவங்க மௌத்தாயிட்டா பலருக்கு அந்த தூக்கமே போயிடும். சரிங்களா? அதனால அல்லாஹ் அவளை தூங்க வச்சான், போர்க்களத்தில் தூங்க வச்சாங்க. அந்த அளவுக்கு மன நிம்மதி எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தா. அவங்க உள்ளத்தில் நெருடல் இல்லை, நிஃபாக் தனை இல்லை, நயவஞ்சகத்தனை இல்லை, அல்லாஹ்வின் மீதான அவநம்பிக்கை இல்லை, என்ன சொல்கிறது, அந்த மாதிரியான கொதிப்புகள்லாம் இல்லை. அல்லாஹ்க்காக பொருந்திக்கிட்டாங்க. அல்லாஹ் அவங்களை பொருந்திக்கிட்டா, அல்லாஹ் அவங்களை மன்னிச்சா, அல்லாஹ் அவங்கள வந்து நிம்மதியாக தூங்க வரைக்கும் வச்சா. அவங்கள பற்றி யாரும் பேசக்கூடாது என்ற ஒரு கருத்து இங்கே இருக்குங்கிறத மாஷா அல்லாஹ் ஆல்மோஸ்ட் எல்லா தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இந்த சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப அழகான வார்த்தைகளில் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ் அவர்களுக்கான ஆறுதலாக, அல்லாஹ் அவர்களை அரவணைக்கக்கூடிய ரீதியில் இப்படிப்பட்ட ஒரு நெத்திரை ஏற்படுத்தினா. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, தொழுகையில் தூக்கம் வர்றது முசீபத்து, அது ஷைத்தான்கிட்டேருந்து வருது. தொழுகையில் தூக்கம் வந்தால் அது ஷைத்தானிடமிருந்து வருவது, போர்க்களத்தில் தூக்கம் வருவது ரஹ்மத், அது அல்லாஹ்விடமிருந்து வருவதாகும். ஏன்னா பொதுவாக வராது. ஆனால் நம்மளுக்கு வர்றதெல்லாம் எங்கே? தொழுகையில் நம்மளுக்கு என்ன செஞ்சிருது? தூக்கம் வந்து அதான் இறைவனை நினைவு கூற வேண்டிய சந்தர்ப்பத்தில் நம்ம தூங்குறது, அது ஷைத்தானிடம் வந்து வரக்கூடியது. எப்பயாவது நம்மளை மீறி எப்பயாவது வர்றது வேறு. எப்போவுமே நம்மளுக்கு சில நேரங்களில் தொழுகையில் வந்து அசதி ஏற்படுவது என்பது அது ஷைத்தான் தரப்புலேருந்து வர்றது. நீங்கள் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்ல வராங்க. அடுத்தது புகாரிலே வரக்கூடிய செய்தி, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, சும்மா சொல்லக்கூடாது, இதில் நானும் ஒருவனாக இதை உணர்ந்தேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சொன்ன ஒரு சிலரை அது பிடித்து கொண்டது, தூக்கம் பிடித்து கொண்டதில் நானும் இருக்கிறேன். அந்த போர்க்களத்தில் அதுக்கப்புறம் நாங்கள் அணிவகுத்து நின்றோம். போர் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கள் அந்த ஆயுதங்களை கையேந்தி ஆயுதத்தை பிடிச்சிட்டு இருந்தோம். என்னறியாமல் என் வாழை கீழே போடுறதும், அப்படியே சொக்கி கீழே போடுறதும், திரும்ப எடுக்கிறதும், திரும்ப போடுறதும், இப்படி எடுக்கிறதும் மிராரன் பல தடவை நடந்துச்சு. அப்போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எப்படிலாம் போர் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு நேரம் வந்தது, அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினா அவங்களும் அந்த அளவுக்கு சொக்கி விழுந்தது சொல்கிறாங்க. அல்லாஹ் திருமறையில் சொன்னது நடந்தது, அதை நானும் உணர்ந்தேங்கிறாங்க. திருமதியிலையுமே இந்த ஹதீஸ் எல்லாம் பதிவாகி இருக்குது. இது வந்து அல்லாஹ் அவன் ஏற்படுத்திய ஒரு அருளாக சொல்லி காட்டுறான். மாஷா அல்லாஹ். சரி, ஓகே. அப்போ ஆனால் வந்து முனாஃபிக்கீன்கள் இருக்கிறாங்களே, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே போச்சு. அவங்க பெருசாக எதுவும் இழக்கலை. ஆனால் அவர்களிலும் ஒரு சிலர் உயிரை இழந்தவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பாதிப்பு ஏற்பட்டது. அதுவே அவங்களுக்கு பெரிய கவலையாயிடுச்சு. சரிங்களா? ஒரு பெரிய ஒரு போராட்டம், ஒரு பெரிய ஒரு முயற்சி செய்யும் போது பலருக்கு பல இழப்புகள் ஏற்படலாம். உண்மையான ஈமான்தாரிகள் நிறைய இழந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் கொடுத்தாலும் எடுத்துக்கிட்டான்னு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் விருப்பம் இல்லாதவங்க, ஈமானில் குறை உள்ளவங்களுக்கு ஒரு சின்னது இருந்தாலும் போச்சே, அவசரப்பட்டு வந்துட்டோமே, வந்திருக்கக்கூடாதோ, தேவையில்லாம வந்துச்சா, எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நான் சம்பாரிச்சேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நான் வாங்கினேன் தெரியுமா, எவ்வளோ வேல்யூபிள் தெரியுமாச்சா, அதை நான் இழந்துட்டேனே, அதை நான் கொடுத்துட்டேன், இன்றைக்கி நான் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு என்ன செய்வாங்க? அந்த ஈமானுடைய அடிப்படை இல்லாதவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தாயிஃபா ஒரு சிலர் அந்த முனாஃபிக்கீன்களுக்கு, ஆனால் முனாஃபிக்கீன்கள் தான் சொல்கிறாங்க, மிக மிக பலகீனமான அந்த முனாஃபிக்கீன்கள் என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய இழப்பு தான் அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ்வின் மீது அபத்தமான அல்லாஹ் வந்து வாக்குறுதி உண்மைப்படுத்தலை, வெற்றியை வந்து நம்மளுக்கு முழுமையாக தரலை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் மீது தவறான பேச்சுகளெல்லாம் பேச ஆரம்பிச்சு. நம்ம ஆளுங்களே இன்றைக்கி அப்படி இருக்கிறவங்க இருக்க தானே செய்கிறாங்க. ஒரு சோதனைக்கு மேலே சோதனை வரும்போது அல்லாஹ்க்கு இறக்கமே இல்லை, அல்லாஹ் நினச்சா செஞ்சுருக்கலாம், யார் யாருக்கு கொடுக்குறான் நம்மளுக்கு தரல, அல்லாஹ்க்கு கண் இருக்கா இல்லையா, அல்லாஹ் இறக்க இருக்கா இல்லையான்னு பேசுகிறதெல்லாம் தன்னுல் ஜாஹிலியா. இது ஜாஹிலியாவுடைய நிலைப்பாடு, ஜாஹிலியாவுடைய கருத்து. இந்த கருத்தை விட்டும் நாமளும் வெளியே வரணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாத்தில் சொல்லி காட்டுறேன். 69B நம்ம பார்க்குறோம். நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்திருந்தாலும், அவங்க வீட்டில் இருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டோம்னு அவங்க சொன்னாங்கல்ல, அதை எல்லாத்தில் பேச வரோம். அதை பற்றி இங்கே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.
பாருங்க, يقولون لو كان لنا من الأمر شيء ما قتلنا هاهنا قل لو كنتم في بيوتكم لبرز الذين كتب عليهم القتل إلى مضاجعهم وليبتلي الله ما في صدوركم وليمحص ما في قلوبكم والله عليم بذات الصدور. யகூலூன், அப்போ மனசுல நிறைய மறைச்சி வச்சிருக்காங்க, ஒரு சிலது மட்டும் தான் வெளிப்படுத்துறாங்க. அவங்க வெளிப்படுத்தினதுல ஒரு சிலது என்ன, யகூலூன் கூறுகிறார்கள், லவ் கான லனா மினல் அம்ர், அதிகாரத்திலிருந்து நமக்கு சிலது இருந்திருந்தால், ஷையுன் ஏதேனும் நமக்கு கொஞ்சம் இருந்துருந்துச்சுன்னா, மா குத்தில்னா ஹாஹுனா, நாம் இங்கு கொல்லப்பட்டிருக்க மாட்டோம். அப்போ அவங்கள ஒரு சிலர் உயிர் இழந்தாங்க. அப்போ சொல்றாங்க, நமக்கும் அதிகாரம் இருந்திருந்தா இங்கே நம்ம கொல்லப்பட்டிருக்க மாட்டோம், இந்த உஹதுக்கு வந்து நம்ம உஹதுல நம்ம கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். குல், நபியே சொல்லுங்க, லவ் குன்தும், நீங்கள் இருந்தால், நீங்கள் இருந்த போதிலும், ஃபீ புயூத்தி, உங்கள் வீடுகளில், அதனால உங்கள் வீட்டிலேயே போத்திக்கிட்டு நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருந்த போதிலும், அப்போ வெளியே வராமல் உங்கள் வீட்டிலே நீங்கள் இருந்தால் இல்லை பாராச வெளியேறிவிடும், வெளியாகும். பாராச வெளியேறிய தீர்வார், அதாவது உங்கள் ஒரு வீட்டிலே இருந்தால் இல்லை பாராச வெளியேறி தீர்வார். அல்லதீன குத்திப அலைஹிம், யாரின் மீது அல்கத்ல் கொலை, யார் கொலை செய்யப்பட வேண்டும், யார் மௌத்தாக வேண்டும் என்று யாருக்கு விதிக்கப்பட்டதோ, அல்லாஹ்வுடைய விதி இது, யார் மீது கொலை நடக்க வேண்டும், யாரின் மீது மவுத் நிகழ வேண்டும் என்று எழுதப்பட்டதோ அவர்கள் வெளியேறிய தீர்வார்கள். இலா மதாஜிஹிம், தங்கள் கொல்லப்படக்கூடிய இடத்துக்கு. வீட்டிலே இருந்திருந்தாலும் இந்த நாள் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இடத்தில் இந்நபரை கொண்டு நீ கொல்லப்பட வேண்டும் என்று எழுதப்பட்ட அந்த இடத்துக்கு தன்னால் நீ வந்து தான் சேருவேன். அதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருவான். எழுதப்பட்டது எழுதப்பட்டபடி நடந்து தாண்டா தீரும் அப்படின்னு நபியே நீங்கள் சொல்லுங்கள். இல்லை மதாஜிஹிம், நீங்கள் கொல்லப்படக்கூடிய இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருப்பீங்க. அதை ஞாபகம் வச்சுக்க. அதனால் வீட்டில் இருந்திருந்தா நம்மளாம் சேஃபாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு பேசாதீங்க, அது ஈமான் இல்லாத பேச்சு. வலி எபச்சலி அல்லா, ஓகே, அது ஒரு சென்டென்ஸ், அது முடிஞ்சு. இதுக்கு இன்னும் விளக்கம் சொல்கிறேன். வலி எபச்சலி அல்லா, அல்லாஹ் இன்னும் சோதிப்பதற்காக, மாஃபி சுதூரிக்கும், உங்கள் உள்ளங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் அல்லாஹ் சோதிப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினான். வலி யுமஹிஸ, சரி, இபச்சாலா இபத்தெல்லாம் சோதிக்கிறது, டு டெஸ்ட். அல்லாஹ் மாஃபியா சுதரிக்கும், உங்கள் உள்ளங்களில் நெஞ்சங்களில் என்ன இருக்கோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும், இப்படிலாம் யார் பேசுகிறா, யார் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறா, யார் புலம்புறான்னு பார்க்கறதுக்காக. வலயுமஹிஸ மாஃபி குலூபி, உங்கள் உள்ளங்களில் இருப்பவற்றை இன்னும் பரிசுத்தப்படுத்த. அப்போ சஹாபாக்களோட உள்ளங்களில் எந்த நிஃபாக் தனமையும் எந்த வருத்தமும் இல்லைங்கிறதையும் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு, இவனுங்க நெஞ்சங்களில் என்னெல்லாம் வந்து தவறான எண்ணங்கள், அல்லாஹ் மீது தவறான அபத்தமான வார்த்தைகள் இருக்குங்கிறது அல்லாஹ்ல வெளிப்படுத்துறதுக்காகவும், சஹாபாக்கள் உள்ளங்கிற இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னும் பரிசுத்தப்படுத்தி அவங்க இதனால் எந்த வருத்தமும் அல்லாஹ் மேலே பட்டுக்கலை, ரசூல்லா மேலே பட்டுக்கலை, யாரையும் வஞ்சிக்கலை என்பதை காட்பதற்கு. அப்போ உங்கள் உள்ளங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னும் பரிசுத்தப்படுத்த, அதே மாதிரி உங்களில் முனாஃபிகீன்களாக வேடமிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடியவற்றை, நெஞ்சங்களில் இருக்கக்கூடியவற்றை வெளிப்படுத்த, சோதனை செஞ்சு அதை காட்ட அல்லாஹ் இப்படிலாம் செய்கிறான். இது அல்லாஹ்வுடைய பிளான்ல உள்ளது. வல்லாஹு அலீமுன், அல்லாஹ் நன்கு அறிந்தவன். தெரியாமல் விவரம் இல்லாமல் வந்து இழுத்து விட்டு உங்களெல்லாம் நீங்களாம் இறந்து போயிட்டீங்க, அல்லாஹ் அப்படி நான் இப்படிலாம் நடக்குன்னு நினைக்கவே இல்லையே, 50 பேர் இறங்கி வந்தனால அபு சுஃபியான் காலித் பின் வலீத் வந்து போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க நான் நினைக்கவே இல்லை, நல்லா ஒதுங்கி இருந்து பார்க்குறோம். என்னுடைய என் பிளான்ல இது இல்லையே, என் நாலேஜில் இது இல்லையே, எனக்கு இது தெரியவே தெரியாதுன்னு நல்லா சொல்லுவானா? எல்லாம் அல்லாஹ்க்கு தெரியும். இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், அடுத்து பின்னடைவு ஏற்படும், வருவாங்க, தாக்குவாங்க, எவ்ரிதிங் ஹி நோஸ் வெல். அப்போ வல்லாஹு அலீமுன், அல்லாஹ் மிக நன்கறிந்தவன், பிதாத்தி சுதூர், நெஞ்சங்களில் இருக்கக்கூடியவற்றையும் நன்கறிந்தவன். நடந்தது என்ன, நடக்கப் போவது என்ன, உள்ளங்களில் இருப்பது என்ன, அதில் இதுவரைக்கும் வெளிப்பட்டது என்ன, இனி வெளிப்பட போவது என்ன, வெளிப்படாமலே உள்ளங்களில் புதைந்து இருக்க போவதும் என்ன, எல்லாம் எனக்கு தெரியும். அதை நான் தேவையான இடத்துல நான் வெளிப்படுத்துவேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். திரும்ப ஒரு வாட்டி அர்த்தத்தை ஃபுல்லாக படிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். நம்மிடம் ஏதேனும் அதிகாரம் இருந்திருந்தால், அந்த முனாஃபிகீன்கள் சொன்ன கூற்றினுடைய தொடர்ச்சி, ஓகேங்களா? நம்மிடம் ஏதேனும் அதிகாரம் இருந்திருந்தால் இங்கு வந்து இவ்வாறு நாம் வெட்டப்பட்டிருக்க மாட்டோம், கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார். அப்போ நம்மளுக்கு எந்த அதிகாரம் இல்லை, நம்மளுக்கு எந்த பவரும் இல்லை, கூப்பிட்டாங்க நம்ம வந்து சேர வேண்டிய நிலைமை. நம்ம சிலர் சொல்ல தானே செஞ்சோம், அதனாலே போகிற சில இவர் தான் இழுத்து கொண்டு வந்து நம்மளே இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாகிட்டார், நம்மளுக்கு எந்த அதிகாரம் எல்லாம் போயிடுச்சு அப்படிலாம் புலம்புறாங்க. நம்மிடம் ஏதேனும் அதிகாரம் இருந்திருந்தால் இங்கு வந்து இவ்வாறு நாம் வெட்டப்பட்டிருக்க மாட்டோம் எனவும் கூறுகின்றனர் அந்த முனாஃபிகீன்கள். இதற்கு நபியே அந்நயவஞ்சகர்களை நோக்கி கூறுவீராக, நீங்கள் உங்கள் வீட்டில் தங்கியிருந்த போதிலும் எவர்கள் மீது வெட்டப்பட்டே இறக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளதோ, அதனால தான் கத்ல்ங்கிற வார்த்தை சொல்லப்பட்டது. அப்போ யார் எங்கே சாகணும், யார் எங்கே இறக்கணும், யாருக்கு எங்கே மௌத் ஏற்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் தாங்கள் வெட்டப்பட வேண்டிய இடங்களுக்கு தாமாகவே வந்து தீர்வார்கள், வந்து அவங்களே வந்துடுவாங்கங்கிறான். ஏதாவது ஒரு காரணத்தில் வந்துடுவாங்க. இந்த இடத்துல அவருக்கான மௌத் அப்படின்னு சொன்னால்
அவர் சட்டையை மாட்டிட்டு அந்த நேரத்தில் மூத்தாரத்துக்கு அந்த ஆஜராயிருவார். மலக்குள் மூத்து வந்து கைப்பற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. மலக்குள் மூத்து கையை பிடிச்சலாம் அவர் இழுத்துட்டு வர மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவர் வருவார். சுப்ஹானல்லாஹ் என்று நம்பிக்கையாளர்களை நோக்கி மன்றே தீர்வார்கள் என்றும், நம்பிக்கையாளர்களை நோக்கி அவங்க சொன்னது அல்லாஹ் உங்கள் மனதில் உள்ளதை பரிசோதனை செய்வதற்காகவும் உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை பரிசுத்தமாக்குவதற்காகவும் இவ்வாறு சம்பவிக்கும்படி செய்தான் என்று நபியை நீங்கள் கூறுவீராக. அப்போ முனாஃபிக்குங்களை பார்த்து நபியை நீங்கள் என்ன சொல்லணும்? உங்கள் வீட்டில் படுத்திருந்தாலும் உங்களுக்கு வெட்டப்பட வேண்டும் என்று எழுதப்பட்ட இடத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்துருவீங்கன்னு சொல்லிடுங்க. நம்பிக்கையாளர்கள் நோக்கி இப்படி சொல்லுங்கள், அல்லாஹ் உங்கள் மனதில் உள்ளதை பரிசோதனை செய்வதற்காகவும் உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் இவ்வாறு சம்பவிக்கும்படி இந்த மாதிரியான சோதனைகளை செய்தேன் என்று நபியை நீங்கள் அவங்களுக்கு சொல்லி ஆறுதல் சொல்லிடுங்க. உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிவான்னு சொல்லுங்கள். சரிங்களா? அப்போது அந்த உங்களை பரிசோதனை செய்ய பரிசுத்தப்படுத்துங்கிறது மூமின்களை பார்த்து சொல்வதும் ஒரு கோணத்தில் அடங்கும். சிலருடைய கருத்தின்படி அல்லாஹ் இவங்களுடைய உள்ளங்கள் இருப்பதெல்லாம் வெளிப்படுத்தி காட்டுறதுக்காகிறது பொருந்தும். சரிங்களா? அந்த அர்த்தம் இருக்குது, இந்த அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனில் ஒரு சில விஷயங்கள் முன்னிறுத்தப்படும். அதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. சுப்ஹானல்லாஹ் ரொம்ப அழகான கருத்து இருக்குது. அப்போது இதில் நம்மளுக்கு நிறைய பாடம் இருக்குங்க. அதாவது நமக்குன்னு எந்த அதிகாரம் இல்லாமல் போயிடுச்சு அப்படி சொல்லக்கூடாது. நம்ம கையிலேருந்து எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு சொல்ல, எல்லாம் அல்லாவோட கையில் தான், எல்லாம் நான் அப்படி தான் நடக்குது. இது முதல் வரிக்கான விளக்கம். அதனால் நம்ம வந்து நம்மளுக்கு அதிகாரம் இருந்திருந்தா, நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம இங்கே வந்து இறந்துருக்க மாட்டோம். நம்ம பேச்சு கேட்டிருந்தா இது நடந்திருக்காது. நம்ம வீட்டில் இருந்திருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் சொன்ன மாதிரி நீ ஊரில் இருந்திருந்தால் அந்த பிரச்சனை நடந்திருக்காது. நீ ஊருக்கு வராமல் இருந்தால் அது சரியாக இருந்திருக்கும். நீ இந்த இடத்துக்கு இதை பேசவே கூடாது. அல்லாஹ் நாடி என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அதில் ஒருத்தருடைய தவறான முயற்சிகள் இருந்தால், செய்யக்கூடாததை மீறி செய்ததை செஞ்சால் நம்ம சொல்லலாம், நீ வந்திருக்கக்கூடாது, நீ செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லலாம். அதுக்காக அப்படி சொல்லவே கூடாதுன்னு இல்லை. ஒருத்தர் செய்யக்கூடாதது செஞ்சால் அதை நம்ம சொல்லி காட்டக்கூடாதுன்னு கிடையாது. நீ வந்து இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. தப்பானதை செய்கிறாங்க, மீறி செய்கிறாங்க, ஷரியத்துக்கு புறம்பாக செய்கிறாங்க, அல்லது என்ன சொல்கிறது, ஒரு விரும்பத்தகாத ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, நீ இதை செஞ்சுருக்கக்கூடாது, நீ இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக புகைப்பிடிச்சு ஒருத்தர் கேன்சர் வந்துட்டா அவரை பார்த்து அப்படி சொல்லக்கூடாதுன்னு யாரும் சொல்லிடாதீங்க. அதுக்காக அல்லாஹ் நாடுனால தான் அவர் கேன்சர் வந்துச்சு. அவர் சிகரெட் பிடிச்சனாலும் வரல. எத்தனையோ பேர் சிகரெட் பிடிச்சி அவங்களுக்கு கேன்சர் வராமல் இருக்குது. அதனால் இவர் சிகரெட் பிடிச்சனால தான் வந்து சொல்லக்கூடாது. யார் என்ன முயற்சி செய்கிறாங்களோ அது வரதான் செய்யும். மது பழக்கத்துக்கு, புகை பழக்கத்துக்கு, புகையிலை பழக்கத்துக்கு ஆளாகி ஒருத்தருக்கு லங்ஸ் பாதிக்கப்பட்டு அல்லது ஒருத்தர் உறுப்பு பாதிக்கப்பட்டு ஒரு இறந்து போகிறாருன்னா அல்லாட்ட பெரும் அளவில் ஒரு பதில் சொல்லி அவனு பெரும்பாவி அல்லாஹ் கொடுத்த உறுப்பு அவர் சதிச்சிட்டார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால இந்த வசனத்தை எதிர்கொண்டதை தவறாக புரிஞ்சக்கூடாது. எதுக்குமே யாரையுமே காரணம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் நாடி தான் நடந்துச்சு அப்படின்னு அவன் மூடிட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஒரு விஷயம் அது காரணம் வகுக்கும்னா அதுக்கான காரணமாக அது இருக்குன்னா, ஒருத்தர் அளவுக்கு மீறி வேகமாக வண்டி ஓட்டுறாரு, கண்ட்ரோல் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அளவு மீறி ஸ்பீடாக வண்டி ஓட்டுறாரு, ஆக்சிடென்ட் ஆகிட்டாருன்னா அவர் வந்து எல்லாம் நான் மோதிட்டேன்லாம் அவர் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நீ சரியான முறையில் வண்டி ஓட்டினியா, நீ சரியானதை பேணுனியா, அதுக்கான கவனத்தை நீ எடுத்து, அந்த மாதிரி சீட் பெல்ட் போடுறதா இருக்கட்டும், ஹெல்மெட் போடுறதா இருக்கட்டும், இது எல்லா ப்ரொடெக்ஷனும் நம்ம எடுத்துக்கணும். அது இல்லாமல் ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டுச்சுன்னா அதை சொல்லலை, தப்பு இல்லை. ஹெல்மெட் போட்டிருந்தா தலையில் அடிபட்டிருக்காது, சீல் பெல்ட் போட்டிருந்தா பாதுகாக்கப்பட்டிருக்கலாங்கிறது எல்லாம் ஈமானுக்கு அபத்தமானதில்லை. இது ப்ராக்டிக்கல் லைஃப்காக இதை நான் இந்த இடத்துல பேசுகிறேன். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் அதிகமாக பேசுறது. அதனால இப்படிலாம் பேசவே கூடாதுங்கிறது இல்லை. ஆனால் அல்லாஹ் அப்படி நாடி இருக்கான். அல்லாஹ் ஒருவருக்கு மௌத்தை நாடிட்டா அவர் ஹெல்மெட் போட விடாமல் ஆக்கிடும். அதுவும் இருக்குது. அப்படியே எல்லாத்துல ஆக்கலாம். சீட் பெல்ட் போட விடாத நிலைமை வரலாம். இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ண வச்சு எல்லாத்துல இது பண்ணிடுவோம். அதனால நம்ம கவனமாக இருக்கணும். அல்லாஹ் நாடி அதை அல்லாஹ் செய்ய வேண்டும் என்றதை செய்தே தீருவோம். அப்போ நம்ம கண்ட்ரோலை மீறி போகிறதுல நம்ம மீது குற்றம் இல்லை. ஆனால் ஒருத்தர் வேண்டுமென்றே அவர் வந்து பொருட்படுத்துறதே இல்லை. வேணுன்னே ஒருத்தர் ஹெல்மெட்லாம் போட மாட்டேன், அல்லாஹ் நாடு தான் நடக்கும் அப்படின்னா அதில் வந்து அல்லாஹ்வின் மீது பழியை போடக்கூடாது. சரிங்களா? இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து உடல் பாதிப்பு ஏற்படுத்துகிறாரு, தவறான பழக்க வழக்கத்துக்கு, போதை பழக்கத்துக்கு ஆளாகி உடலை சிதைச்சிட்டாரு, உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துட்டாருன்னா அதில் வந்து அவர் தான் அதில் குற்றவாளி, அவர் தான் அதில் தண்டிக்கப்பட வேண்டும், வஞ்சிக்கப்பட வேண்டும், அவர் தான் அதில் எல்லா விதமான பொறுப்புதாரி அவர் தான். அதையும் புரிஞ்சுக்கிறேங்க. ஆனால் எந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னா, இயற்கையாக ஒரு விஷயம் நடந்தது, ஒரு விபத்து, சரிங்களா, விமான விபத்தோ, கப்பல் விபத்தோ, பேருந்து விபத்தோ நம்மளை மீறி சில நிறைய நடக்குது. பெரும்பாலும் மீறி தானே நடக்குது. இதிலலாம் சொல்லக்கூடாது. நான் ஒரு ஊருக்கு வர வேணான்னு சொன்னேன், திருமணத்துக்கு அவங்க வராமல் இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன், ஏன் வந்தாங்க பாருங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் சொன்னது கேட்டதுக்கலாம், இப்படி பேசக்கூடாது. இது நம்ம அது கட்டுப்பாட்டில் இல்லை. அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அவர் போகணும், அந்த திருமணத்துக்காக போகணும், அல்லது அந்த விஷயத்துக்காக போகணும், அல்லது திருமணம், அந்த இடத்துல அவருக்கு அல்லாஹ் எந்த ஊரில், எந்த ரோட்டில், எந்த இடத்துல மௌத்தை நாடினாலும் அது நடக்கும். அந்த மௌத்தை அவங்களை கொண்டு வந்துருச்சு. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் வீட்டிலே இருந்தாலும், உன்னை வீட்டில் தானே இருக்க சொன்ன, உன்னை வீட்டில் தான் இருக்க சொன்ன, நம்ம எவ்வளோதான் அடிச்சுக்கிட்டாலும் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க வீட்டிலே இருந்தாலும் அல்லாஹ் மௌத்து அங்கே எழுதியிருந்தானா மதாஜிஹிம், அவங்க மௌத்தோட இடத்துக்கு அவங்களே வந்துடுவாங்க.
சுப்ஹானல்லாஹ். மௌத்தோடு அதான் அதுக்கான காரணத்தை எல்லாத்தால ஏற்படுத்தும், அவங்க வந்துடுவாங்க. தலையாக அடிச்சுக்கும். ஏன் இவர் இங்கே போனார், எதுக்கு இவங்க இங்கே வந்தாங்க, எதனால் இந்த மௌத்து நடந்துச்சு, ஏற்றுக்கவே முடியலையே, போக வேண்டிய அவசியமே இல்லையே, இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, ஏன் அவசியம் இல்லை, மலக்குள் மௌத்து கூப்பிட்டாங்க வந்துட்டார் அவர். அப்போ அதுக்கான சூழ்நிலை வந்து அல்லாஹ்ல கொண்டு வருவான். அது வந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது. அதில் மனிதனுடைய தவறு இருக்கக்கூடாது. மனிதன் வேண்டுமென்றே ஒரு விஷயத்தை அல்லாஹ்வை மீறி செய்ததான் இருக்கக்கூடாது தவிர, இயல்பாக அது நடந்தால், இயற்கையாக நடந்தால் அதில் மனிதன் பழிப்புக்குரியவன் அல்ல. அதில் நம்மளும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, ஈமானுக்கு அபத்தமாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அவர் அவங்க போகாமல் இருந்திருக்கணும், அவர் இங்கே வராமல் இருந்திருக்கணும், அன்னைக்குன்னு அவர் சாப்பிட வீட்டுக்கு வராமல் இருந்திருக்கணுமே, அன்னைக்குன்னு பார்த்து அவர் ஏன் சாப்பிட வந்தார், அன்னைக்குன்னு பார்த்தியா அவர் வீட்டுக்கு போனார், அன்னைக்குன்னு பார்த்தியா அவர் ஆஃபீஸ்க்கு போகல, அவர் ஆஃபீஸ்க்கு போனார், இப்படி நம்ம ஜோடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பார்த்தீங்களா, இது தேவையே இல்லாத பேச்சு. இப்படி நம்ம பேசினா 100 செய்தி பேசிகிட்டே தான் இருப்போம், வேஸ்ட் அது. சரிங்களா, அல்லாஹ் நாடுனான், அல்லாஹ் மௌத்தை நாடுனா அந்த மௌத்துக்கானதை கொண்டு போனான். சரிங்களா, அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அதில் எது பொருத்தமோ அதை பேசலாம். தப்பான பழக்கம் செஞ்சு அல்ல தப்பாக ஒருத்தர் மீறி ஒன்று செஞ்சு ஒரு மௌத்த அளவுக்கு அவங்க தேடிக்கிட்டாங்கன்னா அப்போ பேசலாம். இது எல்லை மீறின போக்கு. அதனால் பாருங்கள், அவர் மௌத்தாகக்கூடிய நிலைமை வந்துருச்சுன்னு அப்போ எச்சரிக்கைக்காக பிறர் அதிலிருந்து பாடம் படிப்பினை பெறணும், பிறர் எச்சரிக்கை இருக்குங்கிறதுக்கு அப்போ அதை அவேர்னஸ்க்காக சொல்லலாம். ஆனால் நம்மளை மீறி நடந்த காரியம், இயற்கையாக நடந்த காரியத்தில் சொல்லக்கூடாது. இது ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன். நான் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பேச்சு பல இடத்துல நடக்குதுங்கிறதுக்காக, இது ஒரு புரிதலுக்காக இதை நம்ம சொல்லிக்கிறோம். சரி, அடுத்த பாயிண்ட் வாங்க. 69C, ஷைத்தான் சருக செய்ததெல்லாம். அப்போ சஹாபாக்கள் மேல் நோக்கி ஓடினாங்க, அது அதே மாதிரி ஒரு 50 பேர் கீழே இறங்கி வந்தாங்க, இப்படிலாம் ஒரு பதட்ட நிலை ஏற்பட்டதே. இதுக்கு அல்லாஹ்ல என்ன சொல்ல வர்றான்? இன்னல்லதீன தவல்லவ் மின்கும் யௌமல் தகல் ஜம்ஆன் இன்னமா இஸ்தஸல்லஹுமுஷ் ஷைத்தானு பிபஅதி மா கஸபு வலகத் அஃபல்லாஹு அன்ஹும் இன்னல்லாஹ கஃபூருன் ஹலீம். சரி, இன்னல்லதீன தவல்லோ, யாரெல்லாம் திரும்பினார்களோ, உங்களில் யாரெல்லாம் திரும்பினார்களோ, யௌமல் தகல் ஜம்ஆன், 2 கூட்டங்கள், அதாவது 2 படை, இல்தகின சந்தித்தல், 2 படை சந்தித்த போது, முஸ்லீம்கள் குறைஷிகள், அந்த மக்கத்து இணைப்பாளர்கள் 700 பேர் 3000 பேர், இந்த 2 படை சந்தித்ததல்ல உஹதில். அப்போ உஹது போர் நடந்த போது யாரெல்லாம் திரும்பினார்களோ, புறக்கணித்தார்களோ, ஒரு சிலர் புறக்கணித்தார்கள். இன்னமா இஸ்தஸல்லஹுமுஷ் ஷைத்தான், அவர்களை சருகச் செய்ததெல்லாம் ஷைத்தான், ஷைத்தான் தான். அவங்கள புறமுதிக்கட செய்ததெல்லாம் ஷைத்தான் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். எதனால? பிபாதி மா கஸபு, அவர்கள் செய்த சில பாவத்தின் காரணத்தினால். ஓகேங்களா, அவர்கள் செய்த சில செயல்களின் விளைவால் ஷைத்தான் அவர்களை சருகச் செய்து விட்டான். அதனால் அவங்க சிலர் புறக்கணிச்சாங்க. வலகத் அஃபல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். அதனால் இது யாரு கிடையாது, 300 பேர் கிளண்டு போனாங்களே முனாஃபிக்கின்கள், அவங்கள பற்றி இங்கே சொல்லப்படலை. அடிக்கு பிறகு, மறு தாக்குதலுக்கு பிறகு சருகியது, அல்லது அந்த 50 பேர் மேலேருந்து கீழே இறங்கினாங்க, அவங்க ரசூலுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சதாக இருக்கட்டும், அல்லது அடி வாங்கினதுக்கப்புறம் தடம் புரண்டு தடுமாறி ஓடினாங்கல்ல, ரசூலை விட்டுட்டு கூட ஓடினாங்கல்ல, யாரையுமே கவனிக்காமல் ஓடினாங்கல்ல, இதெல்லாம் அவங்க செஞ்ச சில பாவத்தின் காரணத்தினால அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சருகுதலை ஏற்படுத்தினா ஷைத்தான் மூலமாக. அதுக்காக அவங்க முனாஃபிக்கின்கள் ஆயிட்டாங்களா, அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட முடியாத பெரும்பாவம் செய்தவங்கள் ஆயிட்டாங்களா? அதே மாதிரி போர்க்களத்தில் புறமுதுக்கிட்டு ஓடுவது பெரும்பாவம். 7 பெரும்பாவம் இருக்குது பார்த்தீங்களா, ஷிர்கு, சூனியம், விபச்சாரம், வட்டி, அந்த 7ல் வந்து எதுவும் இருக்குது, போர்க்களத்தில் புறமுதுக்கிட்டு ஓடுவது. அது என்னதுன்னா, போருக்கு வந்துட்டு போர் செய்யாமலே ஓடிடுறது, அல்லது போர் நடந்துட்டு இருக்கும்போது புறம் ஒதுக்கிட்டு ஓடுறது. இதுதான் அதாவது புறம் ஒதுக்கிட்டு ஓடுவது மன்னிக்க முடியாத பெரும்பாவம். இது என்னன்னா, தயார் நிலையில இல்லாமல் இருக்கும்போது, ஆயுதத்தோடு இல்லாமல் இருக்கும்போது முதுகு பின்னாடி வந்து தாக்க ஆரம்பிச்சாங்க, அப்போ நிலை தடுமாறி ஓடியது. அதனால இது வந்து ஒரு பலகீனத்தினால் நடந்தது. அதை பற்றி யாரும் பேசாதீங்க. வலகத் அஃபல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிட்டான். அல்லாஹ் ஒரு பாடம் புகட்டுறதுக்காக அப்படி ஒரு அடியை கொடுத்தா, அவங்களுடைய ஈமானும் கொஞ்சம் பலகீனப்படுதுங்கிற அவேர்னஸ் ஏற்படுத்தி, இனி மௌத்தா போகிற வரைக்கும் ஈமானில் எந்த பலகீனம் வந்தால் கூட ரசூலுடைய வார்த்தைக்கு நான் வந்து மாறு செஞ்சிடக்கூடாதுங்கிறது அவங்க உறுதியாக பட்டு பிடிக்குங்கிறதுக்காக ஒரு டெஸ்ட்டு தான் அது. இதை வச்சுட்டு சஹாபாக்களும் ஆனாங்களே போனாங்களே, இந்த பேச்சு யாரும் பேசக்கூடாது. வலகத் அஃபல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிட்டான். அல்லாஹ் ஹஸ் டிக்ளேர்ட் அபவுட் ஹிஸ் மேசி, அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிட்டாங்கன்னு அவங்களுடைய இறக்கத்தை அல்ல இங்கே டிக்ளேர் பண்ணிட்டான். இன்னல்லாஹ கஃபூரன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட சஹாபாக்களை மன்னிக்கக்கூடியவன். அவங்க தங்களை மீறி தங்களை மறந்து அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க. ஹலீமுன், சகிக்கக்கூடியவன். சகிச்சிக்கவே மாட்டான்னு கிடையாது. சஹாபாக்களுடைய எல்லா தியாகங்களும் இத்தனை வருஷமாக பார்த்துட்டு வந்தவன் தானே. இப்போ ஒரு தப்பு செஞ்சுட்டா இதை நான் சகிச்சிக்க மாட்டேன், என்னால் இதை டைஜஸ்ட் பண்ண முடியல. நம்ம சொல்லுவோம்ல,
காலங்காலமாக நம்மளுக்கு நல்லது செஞ்சுருப்பாங்க, நம்மளுக்காக நல்லா செஞ்சுருப்பாங்க, ஒரு விஷயத்தில் தப்பு செஞ்சுருப்பாங்க. நீங்கள் இப்படி செய்வீங்கன்னா எனக்கு ஏற்றுக்க டைஜஸ்டே பண்ண முடியல, நீங்கள் முன்னாடி வந்துடாதீங்க அப்படின்னு மனுஷன் தான் என்ன செய்கிறான், ஏற்றுக்க மாட்டான். எல்லாம் சொல்கிறான், இப்படி சொல்கிறதுக்கு இல்லை, இப்போ பெரிய தப்பு தான், அதை நான் மன்னிக்கிறேன், இதை நான் சகிச்சுக்கிறேன். ஏன்னா இது ஒரு மனிதன் என்ற ரீதியில் இவங்களுக்கு ஏற்பட்டது, இது ஒரு பெரிய பாடம் இவங்க வாழ்க்கையில் இதுலேருந்து எடுத்துக்க போகிறான். நல்லா தான் சொல்கிறேன். அப்போ நம்பிக்கையாளர்களே, ஒரு கூட்டத்தாரும் உஹது போருக்காக அதாவது நம்பிக்கையாளர்கள் அழைத்தளத்தில் சொல்கிறான், இரு கூட்டத்தார் உஹது போருக்காக சந்தித்த நாளில் உங்களில் எவர் அதிலிருந்து விரண்டோடினீர்களோ, அந்த ஒரு தாக்குதலுக்கு பிறகு யார் விரண்டோடினீர்களோ அவர்கள் நிராகரிப்பின் காரணமாக ஓடவில்லை. அதை ப்ராக்கெட்டில் வந்துருச்சு. அவங்க குஃபுர் செஞ்சு அல்லாஹ்வை நிராகரித்து முனாஃபிக் தனமாக ஓடலை. அவர்கள் செய்த சில தவறுகளின் காரணமாக ஷைத்தான் தான் அவர்களுடைய கால்களை சருகும்படி செய்தான். அப்போ அவங்களுக்கு அதனால தான் எப்போ நம்ம துவாசின் அல்லா மஸ்தபிட்ஸ் அப்படின்னு நம்ம துவாசினியால் என்னை சிறப்படுத்துவாயாக. அப்போ அவங்க போர்க்களத்தில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு வலிமை பத்தாமல் அல்லாஹ் ஷைத்தான் அவங்க காலை சருக செஞ்சனால ஓடிட்டாங்க. எனினும் அல்லாஹ் அவர்கள் குற்றங்களை மன்னித்து விட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக பொறுமையானவனாக இருக்கிறான். நல்லா தலைங்க அவங்கள மன்னிச்சதை அறிவிப்பு செஞ்சுட்டான். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி உள்ளதுலேயே ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சென்ற வசனத்தில் அவங்க சொன்னாங்கல்ல, அதாவது அல்லாஹ்ல தூக்கத்தை ஏற்படுத்தினா முனாஃபிகீன்கள் சில மாதிரிலாம் பேசினாங்க அப்படிங்கிறதுல இன்னொரு குறிப்பு இருக்குது. ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லான்னு சொல்கிறாங்க. ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லான்னு சொல்கிறாங்க. இப்னு கஸீர் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. அதாவது எங்களுக்கு ஒரு கட்டத்தில் பயம் அதிகமடிச்சிருச்சு. அடிச்சுட்டு போயிட்டாங்க, திரும்ப வருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் அவங்க உள்ளத்தில் ருழைபை போட்டுட்டனால அவங்க திரும்ப வரல. அவங்க வந்திருக்கலாம், அந்த அளவுக்கு அவங்க வலிமையாக இருந்தாங்க. ஆனால் ருழைபை அல்லாத்தில் போட்டுட்டனால அவங்க வரல, அபு சுஃபியான் வரலங்கிறத போன பக்கத்தில் பார்த்தோம். ஒரு மாதிரியான ஒரு பயம் எங்களுக்குள்ள இருந்தது. அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு பெரிய தாக்குதலுக்கு அப்புறம் ஒரு பதட்டம் இருக்கும்ல. 70 பேர் இறந்துட்டாங்க, பல பேருக்கு உடல் சிதைஞ்சு போயிருக்குது. இனி தாக்குதல் வருமா, என்ன நடக்குமோ, நம்ம தயார் நிலையில் இருக்கிறோமா இல்லையா, அடுத்து ஒரு போருக்கு நம்ம அடுத்து இப்போ திரும்ப போர் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால் சமாளிச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு பீதியில் தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா எங்களை தூங்க வச்சான் பாருங்க அப்படின்னு ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு சொல்கிறாங்க. அல்லாஹ் அந்த நிலையில் காஃபிர்கள் உள்ளங்கள் மீது பீதியை போட்டு அவங்கள வரவிடாமல் ஆக்கிட்டு எங்கள் உள்ளங்கள் மீது அமைதியை போட்டு தூங்க வச்சுட்டான். அப்போ நாங்கள்லாம் ஒரு தூக்க கலக்கத்தில் இருந்தோம். எந்த அளவுக்குன்னா ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு சொல்கிறாங்க, எங்களுடைய ஃபமா மின்னா மிர் ரஜுல் இல்லா திக்னுஹு ஃபி ஸத்ரிஹி, எங்களில் எல்லாருக்குமே அவருடைய தாடை அவரவருடைய நெஞ்சில் இருந்தது. அப்படின்னா தொங்க போட்டுட்டோம், தூங்கி விழுந்துட்டு இருந்தாங்க. சில நேரத்தில் கிளாஸ் நடத்தும் போது பார்ப்போம், அல்லது சும்மா உரைகள் நடத்தும் போது தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்படியே தொங்க போட்ட மாதிரி இருப்பாங்க. என்ன ஆர்வமாக கேட்குறாங்க அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம ஏமாந்த தருணங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? ஹைர் அலமதுல்லா, நீங்களாம் ரொம்ப விழிப்போடு கேட்பீங்கிற ஆர்வத்தோடு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அல்லாஹ் நம்மளுக்கு செவியை நம்மளுக்கு கூர்மையாக்கி தருவானாக, சிந்தனையும் அல்லாஹ் நம்மளுக்கு கூர்மையாக்கி தருவானாக. ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு சொல்கிறேன், எங்களுடைய தாடையெல்லாம் நெஞ்சில் இருந்தது அப்படின்னா அப்படி தொங்க போட்டு நாங்கள் எங்களை அறியாமல் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். நுவாஸ் அப்படின்னா ஒரு 2 செகண்ட் இப்படி அசத்துனுச்சு மட்டும் இல்லை, ஓரளவுக்கான ஒரு சிறு நித்திரை அவர்களுக்கு ஏற்பட்டது. அப்போ முத்அப் பின் குஷைர், முத்அப் பின் குஷைர் அப்படிங்கிறவர், இந்த பேர் வேணா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இவர் பெரும்பாலும் முனாஃபிகீன் அப்படிங்கிறதாகத்தான் சஹாபாக்கள் கருதுகிறாங்க. அந்த முத்அப் பின் குஷைர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், சில விஷயத்தை புலம்புனார்னா தூக்க கலகத்திலே கேட்டேங்கிறாங்க. அப்படியே தஃப்சீரில் வருது. அதாவது நான் எனக்கு கனவா நினவான்னு தெரியல, அப்படி தூக்க கலக்கத்தில் கேட்கும்போது கனவா நினவான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. இதெல்லாம் நம்மளுடைய பெட்டில் நடக்கக்கூடியது. நம்ம ரூமில் ஏசியை போட்டு வச்சுக்கிட்டு நல்ல மிருதுவான பெட்டில் இருக்கும்போது தூக்கத்தில் இருக்கிறோமா எதில் இருக்குமான்னு தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் போர்க்களத்தில் நல்லா ஏற்படுத்தின ஒரு நிகழ்வை பாருங்கள். நான் தூங்கிட்டு இருந்தேன், அப்படி தூக்கமாக கனவான்னு எனக்கு தெரியல. முத்அப் பின் குஷைர் புலம்புனான். அவன் தான் புலம்பிட்டு இருந்தான், இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்திருந்தோம்னா நம்ம யாரும் இங்கே கொல்லப்பட்டிருக்க மாட்டோம், நம்மளுக்கு எந்த அதிகாரம் எல்லாம் போயிடுச்சு, நம்ம கூட்டிகிட்டு இப்படி நிலமையில விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி புலம்பி தவிச்சிட்டு இருந்தாப்புல ஹஃபீத் துஹமின். ஆனால் அதை நான் கேட்டு நல்லா மனப்பாடம் செஞ்சுக்கிட்டேன் அவன் சொன்னதை அப்படின்னு ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போது எனக்கு ஒரு தூக்க கலக்கத்தில் கனவு மாதிரி இருந்துச்சு, நினைவு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது என்ன சொன்னாங்கிறத நான் நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நாங்களாம் இது ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு காதலை விழுகுதுங்க இந்த வார்த்தை, லவ் கான லனா மினல் அம்ரி ஷைன் மா குத்தில்னா ஹாவுனா, நமக்கு ஏதாவது அதிகாரம் இருந்திருந்தால் இங்கே நம்ம கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு அவன் தான் சொன்னான். அல்லாஹ் வஹி இறக்கிட்டான். இப்படியும் சொல்லுதுங்க, இப்படியும் சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா வஹி இறக்குனதுக்கப்புறம் அது உறுதியானுச்சு என்று அல்லாஹ் தஆலா வஹி இறக்குனாங்கிறத ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. இது தஃப்சீர் இப்னு அபி ஹாத்திம்ல இருக்குது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அதை மேற்கோள் காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ்.
இது வந்து திட்டமிடப்பட்டது, அல்லாஹ் விதித்தது, அதன்படி தான் அது நடந்தது. இதை ஞாபகம் வச்சுக்கிறேன், இதை முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன். எனிவே, இப்படி சஹாபாக்களில் ஏற்பட்ட சருகுதல் என்பது இது ஷைத்தான் அவங்கள சருக செய்தது. இப்படியும் நடக்கும், அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிட்டான். இங்கேயும் ஆஷா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அழகான கூட்டம் சொல்கிறாங்க, கமா கால பாது சலஃப், சலஃப் அறிஞர்கள், முன் சென்ற நன்மக்கள் சொல்லுவாங்க, பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, ஒரு நன்மை செய்தால் நன்மைக்கு பிறகு நலன் நடக்கும். ஒரு நல்லது செஞ்சால் அதுக்கான பரிகாரம் அல்லது உலகத்தில் சில நேரத்தில் அதுக்கான கிஃப்டாக ஒரு நன்மையை, ஒரு நலனை ஏற்படுத்தி கொடுப்பான். அதே மாதிரி ஒரு தீமை செய்தால் அதற்கான பலனாக தீங்கையும் இறைவன் ஏற்படுத்துவது உண்டு. அதனால் அல்லாஹ் சொல்கிற மாதிரி அவங்க செஞ்சதின் விளைவாக இதை கண்டுட்டாங்க. அப்போ ரசூல்லாவுடைய கூற்றுக்கு மாறு செஞ்சது இது அண்மையில் நடந்தது. அதை தாண்டி அவங்க வாழ்க்கையில் சில தவறு செஞ்சுருப்பாங்கல்ல, மனிதர்கள் தானே. அப்போ அவங்க செஞ்ச சில தவறு எல்லாம் மன்னிப்பதற்காகவும், மனுஷன் தப்பு செஞ்சு அல்லாவோட உதவி அவங்கள விட்டு தூரம் வாங்குறதை காட்டுறதுக்காகவும் அல்லாஹ் இப்படி அவங்கள சருக செஞ்சுட்டான். அப்போ அதில் அவங்க உஷாரானாங்க. அப்போ இதை தான் சொல்கிறாங்க, மனுஷன் செஞ்ச தவறுக்கான விளைவை அல்லாவுடைய உதவி தூரமாகும் போது அவங்க உணர்ந்துக்கணும். அப்போ நல்லது செஞ்சால் அதுக்கான நன்மையும் நம்மளுக்கு உலகத்திலே நடக்கும், கெட்டது செஞ்சால் அதுக்கான பாதிப்பு உலகத்தில் நடக்கும். இது வந்து அல்லாவுடைய இது தான். ஆனால் இது எப்போவுமே இது பொது நியதி எடுக்கக்கூடாது. அப்போ ஏன்னா கெட்டவர்கள் காலத்தில் நல்லது கொடுத்துட்டே இருக்கான்ல, அதுவும் இருக்குல்ல. அப்போ அவர் பெரிய, ஏன்னா எவ்வளோ பாவம் செய்வாங்க, அநியாயம் செஞ்சுட்டு ஒரு சில நல்லது செய்வாங்க. ஆனால் அவங்களை எப்படி தூக்கி பிடிப்பாங்கன்னா, இவர் என்ன தப்பு செஞ்சாலும் இவர் செஞ்ச தர்மம் பாருங்கள், இவர் இப்படிலாம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது. அவன் அயோக்கியனாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு இறைவன் நல்ல வாழ்வை கொடுக்குறான், நல்ல பதவியை கொடுக்குறான், நல்ல பேர் கொடுக்குறான்னா அவனை விட்டு பிடிக்கிறான். ஒன்றும் லீலகும் என்ன கைதி மத்தீன் என்று எல்லாம் சொல்கிற மாதிரி விட்டு பிடிக்கணும். அதனால் எல்லாருக்கும் இதை பொருத்தி பார்த்துக்கூடாது. அது நல்லவர்களுக்கு சில இடத்துல சோதனைக்கு மேலே சோதனை வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்கள பார்த்து நினைக்கக்கூடாது, பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரிகிறாரு, இபாதத்சாலி மாதிரி தான் தெரிகிறாரு, தீன்தாரி மாதிரி தான் தெரியாருன்னா அடிக்கு மேலே அடி விடுவது, இவர் வேறு என்னென்ன பாவம் செய்கிறாரோ, என்னென்ன சைத்தான் வேலை செய்கிறாரோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ நல்லடியார்களுக்கு தீங்கு நடக்குது என்று சொன்னால் அது அவர்களுக்கு உலகத்தில் எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அல்லாஹ் அவங்களோட உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கறதுக்காக நல்லடியார்களுக்கு இதுவும் நடக்கும். அதனால் எதையுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் சிந்திச்சிடாதீங்க. அதனால தான் ரெண்டு ஆங்கிள்லையுமே நான் சொல்லிட்டு வர்றேன், இப்படியும் உண்டு அப்படியும் உண்டு. ஆனால் சஹாபாக்கள் போன்ற உன்னத நிலையில் இருந்தவங்க ஒரு சின்ன தவறு செஞ்சால் அல்லாத உடனே அதுக்கான பரிகாரத்தை காட்டி உங்கள்கிட்ட இருந்தால் இது வரலாமா அப்படின்னு சொல்லி அவங்கள அல்லாஹ்ல வந்து பரிசுத்தப்படுத்துகிறான். கூடவே விட்டு கொடுக்காம அவங்களுடைய மன்னிப்பையும் அறிவிக்கிறான். இது அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். கடைசி பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். 69D, நீங்கள் காஃபிர்களை போன்று ஆகிவிடாதீர்கள் என்று சஹாபாக்களுக்கு அடுத்து ஒரு கடைசி அறிவுரை இந்த இடத்துல சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனூ கல்லதீன கஃபரூ வகாலூ லிஇኽவானிஹிம் இதா ضربوا في الأرض أو كانوا غزا لو كانوا عندنا ما ماتوا وما قتلوا ليجعل الله ذلك حسرة في قلوبهم والله يحيي ويميت والله بما تعملون بصير. يا أيها الذين آمنوا முஃமின்களே லா தகூனு, இப்படி ஆயிராதீங்க, கல்லதீன கஃபரு, நிராகரிப்பாளர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். எந்த விஷயத்தில்? வகாலு, அவர்கள் கூறினார்கள், இஹ்வானியும், தங்கள் சகோதரர்களை பார்த்து கூறினார்கள். அதாவது இந்த காஃபிர்கள், இந்த முனாஃபிக்கீன்கள் முழுக்க அவங்க தங்கள் சகோதரர்களை பார்த்து சொல்கிறாங்களா, இதா ضربوا في الأرض, அவர்கள் பூமியில் பயணம் மேற்கொண்டால், தங்கள் சகோதரர்கள் சிலர், தங்கள் நண்பர்களோ சகோதரர்களோ தங்கள் ஆட்கள் யாராவது பூமியில் பயணம் மேற்கொண்டால், அவுக்கான உஸ்ஸன் அல்லது போர் புரிபவர்களாக அவர்கள் போருக்கு வந்தால் அவங்கள பார்த்து சொல்கிறாங்களாம். அதாவது இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அப்படி கண்டினியூ போகிற வார்த்தை. மூமின்களே, இப்படிப்பட்ட காஃபிர் மாதிரி ஆயிடாதீங்க. அவங்க தங்கள் சகோதரர்களை பார்த்து எந்த சமயத்தில் சொல்கிறாங்க, அவங்க பயணம் மேற்கொண்டால், பூமியில் பயணம் மேற்கொண்டால் அல்லது போருக்கு சென்றால், அப்போ பயணம் மேற்கொண்டு போருக்கு போய் மௌத்தாயிட்டான்னு அர்த்தம். இப்போ பயணம் எங்கேயாவது பயணம் போய் இறந்துட்டாலோ அல்லது போருக்கு போய் இறந்துட்டாலோ தங்கள் சகோதரர்களை பார்த்து சொல்கிறாங்களா, லவ்கானு ஐந்தனா மாத்து, அவங்க பயணம் போகாமல் அல்லது போருக்கு போகாமல் நம்மளோட ஊரில் வீட்டில் இருந்து தான் இறந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. மாத்துவமா குச்சிலு, அவங்க இறந்துருக்க மாட்டாங்க. அதாவது பயணம் போகாமல் இருந்திருந்தால் அவங்க இறந்துருக்க மாட்டாங்க, அல்லது போருக்கு போகாமல் இருந்தால் அவங்க கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா போரில் போனால் கொல்லப்படுறாங்க, பயணம் போகிறவங்க எதார்த்தமாக இறந்து போகிறாங்க. அப்போ பயணம் போகாமல் ஊரில் இருந்திருந்தா, போருக்கு போகாமல் வீட்டோடு நம்மளோட இருந்திருந்தாங்கன்னா அவங்க மரணித்திருக்கவும் மாட்டார்கள், கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அந்த மாதிரி நீங்கள் ஆயிராதீங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஈமான் இல்லாமல் பேசிட்டு தெரியாதீங்க என்று மூமின்களை சொல்கிறான். லியஜஅல அல்லாஹு ذلك حسرة في قلوبهم, இப்படி பேசுறதுக்கான காரணத்தை அல்லாஹ் தான் சொல்றான். இப்படி பேசுறாங்களே லியஜஅல அல்லாஹு ذلك, அதை இறைவன் ஆக்குகிறான். حسرة في قلوبهم, அவங்க உள்ளங்களுக்கு அது ஒரு பெரிய கைசேதம் ஆக்குறான். அதாவது பயணம் போகாமல் இருந்தா உசுரோடு இருந்திருப்பாங்களே, அங்கே அந்த வண்டியில் போகாமல் இருந்திருந்தா தப்பிச்சிருப்பாங்களே, போருக்கு போகாமல் இருந்திருந்தா உயிரோடு இருந்திருப்பாங்களே, இப்படி சொல்லியே அல்லாஹ் அவங்கள வேதனைப்படுத்துறாங்க. சொல்லி புலம்பியே சில பேர் என்ன செய்வாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. அதான் அல்லாஹ் தஆலா சொல்ல, அவங்க உள்ளங்களில் அதை கைசேதமாக்குவதற்காக அல்லாஹ் அவங்கள அப்படி பேச விட்டுட்டான். ஆனால் அப்படி நீங்கள் பேசாதீங்க.
அல்லாஹ் யுஹ்யி வ யுமீத். அல்லாவே வாழ வைக்கிறான், அல்லாவே மரணமடை செய்கிறான். அல்லாஹ் உயிர்ப்பிப்பவன், அல்லாஹ் மரணமடை செய்வன். மரணத்தை நாடுனா அல்லாஹ் மரணமடை செஞ்சிருவான். அல்லாஹ் நாடும்போது அவங்களை உயிர்ப்பித்து எழுப்பிடுவான். அதாவது மரணமும் வாழ்க்கையும் அல்லாவோட கையில். அதனால் இப்படிலாம் பேசாதீங்க. அல்லாஹ் பிமா தஅமலூன பஸீர். நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் நன்கு பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு அழகான அறிவுரை சொல்கிறான். நம்பிக்கையாளர்களே, நிராகரிப்பாளர்களைப் போல நீங்களும் ஆகிவிட வேண்டாம். வெளியூருக்கோ அல்லது போருக்கோ சென்று இறந்துவிட்ட தங்கள் சகோதரர்களை பற்றி அவர்கள் நம்மிடமே இருந்திருந்தால் இறந்திருக்க மாட்டார்களே, கொல்லப்பட்டிருக்க மாட்டார்களே என்று அநியாயக்காரர்கள் அந்நிராகரிப்பாளர்கள் கூறுகிறார்கள். அவர்களுடைய உள்ளங்களில் என்றென்றுமே இதை ஒரு கடும் துயரமாக்குவதற்காகவே இவ்வாறு அவர்கள் நினைக்கும்படி அல்லாஹ் தருகிறான், ஏற்படுத்தி விட்டான். அல்லாவே உயிருடன் வாழச் செய்பவன், மரணிக்கவும் செய்பவன். நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கிறான். அடுத்தது, வலயின் குதில்தும் ஃபீ சபீலில்லாஹி அவ் முத்தும் லமக்ஃபிரத்தும் மினல்லாஹி வ ரஹ்மத்துன் கைரும் மிம்மா யஜ்மஊன். வலயின் குதில்தும், நீங்கள் கொல்லப்பட்டால், ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டால். அல்லாஹ் அடுத்து பொதுவாக சொல்கிறான், சஹாபாக்களை முன் வச்சு சொல்கிறான். இங்கிருந்தா இறந்துருக்க மாட்டாங்க, அங்கிருந்து இறந்துருக்க மாட்டாங்க, போகாமல் இருந்திருக்கணும், வீட்டில் இருந்திருக்கணும், என்ன புலம்பல். அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ போனாதான் என்ன, உசுறு போனாதான் என்னடா அப்படிங்கிற ரீதியில் எல்லாத்துல ஒரு ஃபேக்டை சொல்கிறான். வலையின் குத்தில்த்தும் இருக்கட்டும், அவங்களும் இறந்துருக்காங்க, நீங்களும் இறந்துருக்கீங்க, நல்லவங்களும் போயிருக்காங்க, கெட்டவங்களும் இறந்துருக்காங்க, எல்லாம் ஓகே. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு வாங்க, ஒரு பொசிஷனுக்கு வாங்க. வலையின் குத்தில்த்து, நீங்கள் கொல்லப்பட்டால், ஃபி சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டால், முத்தும் அல்லது நீங்கள் இறந்தால், அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டு வாங்கி குத்து வாங்கி கொல்லப்பட்டால், அல்லது நீங்கள் இயற்கையாக மரணம் அடைஞ்சாலும், லமக்ஃபிரத்தும் மினல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பு, ரஹ்மா கருணை இரக்கம் இருக்கு, கைரும் மிம்மா யஜ்மஊன் அவர்கள் சேகரித்த எல்லாத்தை விட அது பெருசுல. ஒருத்தர் இப்போ முனாஃபிகீன்கள் கூட என்ன சொல்கிறாங்க, போரில் இறந்துட்டாங்க. ஏன் அப்படி நினைக்கிறேன்? போருக்கு அல்லாஹ்க்காக போர் செஞ்சு இறந்துட்டா அல்லாஹ்விடத்தில் சபீலில்லாஹ்வுடைய மௌத்தா போச்சு, அது அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்து கிடைக்குது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குது. அதை விட என்னடா வேணும்? கைரும் மிம்மா யஜ்மஊன், நீங்கள் சேகரித்த உலகத்தையே நீங்கள் சேகரித்தாலும் அவர்கள் சேகரித்த எல்லாத்தை விட இதில் பெரிய கொடுப்பின பாக்கியம் நற்பாக்கியம். அதை நினைக்காம இறந்துட்டாங்களே, ஊரில் இருந்திருக்கணும், வீட்டில் இருந்திருக்கணும், கதவை தாப்பா போட்டுட்டு வெளியே வராமல் இருந்திருக்கணும், இவர் கூப்பிட்றத காதல் வாங்காமல் இருந்திருக்கணும், வந்தனால போச்சே, என்ன புலம்பல் இது. அதான் சொல்கிறான். அப்போ இது மூமின்களுக்கும் ஒரு ஆறுதல். அவங்கள பார்த்து சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டுன்னு நினச்சிட்டு போயேன். சரிங்களா? சூப்பராக அல்லாஹ் இந்த இடத்துல தெளிவாக இதை சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பாதை நீங்கள் கொல்லப்பட்டாலும் அல்லது இறந்து விட்டாலும் அதற்காக உங்களுக்கு நிச்சயம் அல்லாஹ்விடம் கிடைக்கும் மன்னிப்பும் அவனுடைய அன்பும் அவர்கள் சேகரித்து குவித்து வைத்திருக்கும் பொருளோட மிக மேலானது. இதை ஷஹீதானவர்களுக்கான ஒரு நற்செய்தியாகவும், ஷஹீத் ஆனதை நினைச்சு அல்லது ஆகாமல் இருந்தது பெரிய இதாக பாக்கியமாக நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நீ இழந்துட்ட ஷஹாதத்தை, ஷஹீதுடைய அந்தஸ்தை நீ இழந்துட்ட, அதில் பெரிய கொடுப்பினே நல்லாத்தில் சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். 69வது பக்கம் உஹதை பற்றி ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு செய்தியை தந்து முடிக்குது. 69A துயரத்திற்கு பிறகு பாதுகாப்பு, அது அல்லாஹ் தஆலா தூக்கத்துக்கு மூலமாக கொடுத்தான். 69B நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்திருந்தாலும் அல்லாஹ் விதித்தது வந்தே தீரும். 69C ஷைத்தான் சருக செய்ததெல்லாம் அதனுடைய பின்னணி. 69D நீங்கள் காஃபிர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். அந்த மாதிரி புலம்பாதீங்க, விதியை மறுத்து பேசக்கூடாது. அல்லாஹ் விதிச்சா நடந்துச்சு. ஆனால் அதில் நடுநிலை வேணும். எல்லா அநியாயம் செஞ்சுட்டு இது விதியில் அரைஞ்சிட்டு அல்லாஹ் நான் உன்னை அறையணும்னு எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லாதீங்க. திருப்பிட்டு அவங்க அறைவாங்க, அதுவும் அல்லாஹ் எழுதியிருக்கான். சரிங்களா? அதனால் அதில் ஒரு நடுநிலை இருக்கணும். ஒரு ஈமானியரோட உணர்வும் நம்பிக்கை எப்படி இருக்கிறத பற்றி உங்கள்கிட்ட நான் சொன்னேன், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய விதியை சார்ந்து வாழ வேண்டும், நம்மளுடைய முயற்சியும் சரியாக செய்ய வேண்டும். அதை தாண்டி அல்லாஹ் விதித்ததை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு சிறந்த புரிதலை தருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.